மீண்டும் உருவான புதிய காற்று சுழற்சி இலங்கைக்கு ஆபத்தா? நாகமுத்து பிரதீபராஜா வெளியிட்ட அவசர அறிவிப்பு. நீதிமன்ற தடை உத்தரவை மீறி போராட்டம், கைது செய்யப்பட்டவர்கள் குறித்து வெளியான தகவல். தையிட்டி விகாரை விவகாரம், அர்ச்சுனா எம்பி மகாநாயக்க தேரர்களிடம் விடுத்த கோரிக்கை. அரசின் நிவாரண நடவடிக்கைகளில் அநீதி, பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாமல் ராஜபக்ச வலியுறுத்தல். காணாமல் போன 15 வயது மாணவி, விசாரணையில் வெளியான திடுக்கிடும் தகவல். ஜாலில் இளைஞரின் உயிரை பறித்த கோர விபத்து, மேலும் ஒருவரின் நிலைமை மோசம். போலீஸ் கான்ஸ்டபிள் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் விசாரணை, போலீஸ் ஊடக பேச்சாளர் வெளியிட்ட தகவல். வங்காள விரிகுடாவில் உருவாகியிருந்த காற்று சுழற்சி ஒன்று தற்போது மாலத்தீவுகளுக்கு அருகில் நிலை பெற்றுள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை மூத்த விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். இந்த மாற்றத்தின் காரணமாக கிழக்கு, ஊவா, சப்ரகமுவ, மத்திய மற்றும் தென் மாகாணங்களில் நிலவி வரும் மழை இன்று இரவு முதல் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும் வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வாளர் குறிப்பிட்டுள்ளார். அதே நேரத்தில் எதிர்வரும் டிசம்பர் 28 வங்காள விரிகுடாவில் இலங்கையின் தென்கிழக்கு பகுதியில் புதிய காற்று சுழற்சி ஒன்று உருவாகும் சாத்தியம் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் தாக்கமாக டிசம்பர் 28 முதல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மீண்டும் மழை பெய்ய ஆரம்பிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மழை நிலை ஜனவரி 7 2026 வரை நீடிக்கக்கூடும் என்றும் இடையிடையே மழை இல்லாத காலப்பகுதிகளும் காணப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. மேலும் டிசம்பர் 31 முதல் மத்திய, ஊவா, வடமத்திய, தெற்கு மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் மழை தொடங்கும் சாத்தியம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இம்மாகாணங்களிலும் ஜனவரி 7 வரை மழை தொடர வாய்ப்பு இருப்பதாக வானிலை முன்னறிவிப்புகள் சுட்டிக்காட்டுகின்றன. அத்துடன் ஜனவரி 10 முதல் 13 வரை வடக்கு, கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளில் பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு காணப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை அடிப்படையாக கொண்டு 2026 ஜனவரி மாதம் பெரும்பாலும் மழையுடனான நாட்களாக அமையும் என கணிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தற்போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நிலவி வரும் குளிரான வானிலை டிசம்பர் 26 பின்னர் படிப்படியாக தனிய கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான நீண்டகால வானிலை மாற்றங்களை கருத்தில் கொண்டு விவசாயிகள் தங்களின் பயிர் செய்கை மற்றும் விவசாய திட்டங்களை முன்கூட்டியே திட்டமிட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் இது நீண்டகால முன்னறிவிப்பு என்பதால் காலப்போக்கில் சில மாற்றங்கள் ஏற்படலாம் என்பதனையும் கவனத்தில் கொள்ளுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் தையிட்டியில் அமைந்துள்ள திஸ்ஸ விகாரையை மையமாக கொண்டு முன்னெடுக்கப்பட்ட எதிர்ப்பு போராட்டத்தின் போது கைது செய்யப்பட்ட வேலன் சுவாமிகள் உட்பட 5 பேர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். குறித்த சந்தேக நபர்கள் இன்று மல்லாகம் பதில் நீதவான் காயத்ரி அகிலன் முன்னிலையில் ஆயர்படுத்தப்பட்டதை அடுத்து ஒருவருக்கு 1 லட்சம் ரூபாய் சரீர பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. இதேவேளை வழக்கின் மேலதிக விசாரணைகள் எதிர்வரும் 26 ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. தையிட்டி பகுதியில் திஸ்ஸ விகாரை என அழைக்கப்படும் கட்டிடத்திற்கு சட்டவிரோதமாக கையகப்படுத்தப்பட்ட தனியார் காணிகளை மீள பெற்றுத்தர வேண்டும் என்பதுடன் குறித்த விகாரையின் விகாராதிபதிக்கு வழங்கப்பட உள்ள பதவி உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் நோக்கில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. போராட்டத்தை முன்னிட்டு காவல்துறையினர் நீதிமன்ற தடை உத்தரவை பெற்றிருந்ததாகவும் அதன்படி பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட 29 பேர் போராட்டத்தில் பங்கேற்க கூடாதென பெயர் குறிப்பிடப்பட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் போராட்டம் நடைபெற்ற வேளையில் விகாரை சுற்றுவட்டார பகுதியில் கழகம் அடக்கும் போலீசார் உட்பட அதிகளவான போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். இதன் காரணமாக போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் வாய் தகராறு ஏற்பட்டதுடன் அந்த பகுதியில் சில நேரம் பதட்டமான சூழல் உருவானது. இது அமைதியான முறையில் நடத்தப்பட்ட போராட்டம் எந்த வகையிலும் பொது அமைதிக்கு பாதிப்பு ஏற்படுத்தப்படவில்லை. விகாரைக்குள் நுழையவோ சேதம் விளைவிக்கவோ எவரும் முயற்சிக்கவில்லை என போராட்டக்காரர்கள் போலீசாரிடம் வாதிட்டுள்ளனர். இந்த சம்பவத்தின் தொடர்ச்சியாக வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா நிரோஸ், சிவகுரு ஆதீன முதல்வர் வேலன் சுவாமிகள் மற்றும் வலிகாமம் வடக்கு பிரதேச சபை உறுப்பினர்கள் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தையிட்டி திஸ்ஸ விகாரை விவகாரத்தில் நியாயமான மற்றும் பக்கச்சார்பற்ற விசாரணை நடத்தப்பட வேண்டும் என கண்டி மகாநாயக்க தேரர்களிடம் தாம் கோரிக்கை விடுத்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். தனது சமூக ஊடக பதிவொன்றின் மூலம் அவர் இதனை வெளிப்படுத்தியுள்ளார். அந்த பதிவில் அவர் மேலும் குறிப்பிடுகையில் தையிட்டி திஸ்ஸ விகாரையை மையமாக கொண்டு தமிழ் மற்றும் சிங்கள அரசியல் தரப்பினர் இரு இன மக்களையும் உசுப்பேற்றும் அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ் அரசியல் தரப்பினர் குறித்த விகாரை அகற்ற வேண்டும் என வலியுறுத்துகின்றனர் என்றும்
அதற்கு மாறாக சில சிங்கள அரசியல்வாதிகள் விகாரைக்கு சேதம் விளைவிக்கப்பட்டால் தமிழ் மக்களுக்கு எதிராக வன்முறையில் ஈடுபடுவோம் என மிரட்டல் விடுப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் மூலம் விகாரை விவகாரம் அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்தப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தின் போது விகாரை அமைந்துள்ள காணி தொடர்பான உண்மை நிலைமை ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வந்ததாகவும் எனினும் இதுவரை எந்த தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என்றும் அர்ச்சுனா எம்பி தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து மகாநாயக்க தேரர்களிடம் தாம் முறைப்பாடு ஒன்றை சமர்ப்பித்துள்ளதாகவும் தையிட்டி திஸ்ஸ விகாரை அஸ்கிரிய அல்லது மல்வத்து பீடங்களுக்கு உட்பட்டதல்ல என்றும் அது மூன்றாம் தரப்பினருடன் தொடர்புடையதாக இருப்பதாகவும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். இவ்விவகாரத்தில் தலையிட்டு உரிய தீர்வை வழங்குமாறு மகாநாயக்க தேரர்களிடம் தாம் வேண்டுகோள் விடுத்துள்ளதாகவும் அர்ச்சுனா எம்பி தனது பதிவில் தெரிவித்துள்ளார். திருகோணமலை மாவட்டத்தின் சேருவில பகுதிக்கு மட்டும் நிவாரணங்களையும் உதவிகளையும் வழங்குவது நியாயமற்ற செயல் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ள முழு நாட்டின் மக்களுக்கும் சமமான உதவிகள் வழங்கப்பட வேண்டும் என அவர் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரண ஏற்பாடுகள் குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை சுட்டிக்காட்டினார். தற்போதைய அரசாங்கம் சுற்று நிரூபங்களின் அடிப்படையில் நிவாரணங்கள் வழங்கப்பட்டால் பாதிக்கப்பட்டவர்களில் 10% குறைவானவர்களுக்கே உதவி கிடைக்கும் நிலை உருவாகும் எனவும் அவர் விமர்சித்தார். எனவே அரசாங்கம் உணர்வுபூர்வமாகவும் நடைமுறைக்கு ஏற்றவாறும் செயற்பட வேண்டிய அவசியம் உள்ளது என்றார். இதற்காக கிராம உத்தியோகத்தர்கள், பிரதேச செயலாளர்கள், போலீசார் மற்றும் விகாரைகள் உள்ளிட்ட தரப்புகளிடமிருந்து பெறப்படும் தகவல்களை அடிப்படையாக கொண்டு நிவாரண உதவிகள் வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் மக்கள் தற்காலிக நிவாரணங்களை மட்டும் எதிர்பார்ப்பதில்லை. அவர்கள் இழந்த வாழ்வாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்பவும் தொழில்களை மறுபடியும் தொடங்கவும் விரும்புகின்றார்கள் என நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். மாவிலாறு அணைக்கட்டுக்கு அருகில் உள்ள பகுதிகளில் வீடுகள் நேரடியாக சேதமடையாத போதிலும் அங்கு வாழும் கடற்தொழிலாளர்களின் வாழ்வாதாரமும் முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர் இவ்வாறான மறைமுக பாதிப்புகளையும் அரசாங்கம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். 15 வயதுடைய பாடசாலை மாணவி ஒருவர் காணாமல் போன சம்பவம் தொடர்பாக 19 வயதுடைய இளைஞர் ஒருவரை மாதம்பே போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட இளைஞன் மாதம்பே கலகிடியாவ பகுதியை சேர்ந்தவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபரிடமிருந்து ஒரு சிறிய லொரியும் விசாரணைகளின் போது கைப்பற்றப்பட்டுள்ளது. போலீசார் வழங்கிய தகவலின்படி 10ஆம் வகுப்பில் கல்வி கற்கும் குறித்த மாணவி கடந்த 18ஆம் தேதி காலை பாடசாலையில் நடைபெறும் கருத்தரங்கில் பங்கேற்பதாக கூறி வீட்டை விட்டு வெளியேறியுள்ளார். ஆனால் அவர் அந்த நிகழ்வில் கலந்து கொள்ளவில்லை என்பதும் பின்னர் அவர் காணாமல் போயுள்ளதும் மாணவியின் தாயாருக்கு தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து மாணவியின் தாயார் மாதம்பே போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். ஆரம்ப விசாரணைகளில் குறித்த மாணவி மாதம்பே பொத்துவிலை பகுதியைச் சேர்ந்த 18 வயது இளைஞருடன் காதல் உறவில் இருந்ததாகவும் அந்த இளைஞரும் தற்போது காணாமல் போயுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் மாணவி கடத்தப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் போலீசார் விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மாதம்பே போலீசாரால் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ஜாழ்ப்பாணம் புத்தூர் பகுதியில் நேற்று மாலை ஏற்பட்ட கடுமையான மோட்டார் சைக்கிள் விபத்தில் 25 வயதுடைய இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். ஜாழ்ப்பாணத்தில் இருந்து 3 பேர் கொண்ட குடும்பம் பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்றுடன் இளைஞர்கள் சென்ற மற்றொரு மோட்டார் சைக்கிள் மோதியதை அடுத்து இந்த விபத்து இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. விபத்து நேரத்தில் எதிரே வந்த கார் ஒன்றும் சம்பவத்தில் சிக்கியதாக கூறப்படுகிறது. மோதலின் காரணமாக இளைஞர்கள் பயணித்த மோட்டார் சைக்கிளில் இருந்தவர்கள் கடுமையாக காயமடைந்து ஜாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். அவர்களில் புத்தூர் மணற்பகுதியைச் சேர்ந்த 25 வயதுடைய இளைஞர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். மற்றொரு காயமடைந்தவரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதனிடையே எதிர் மோட்டார் சைக்கிளில் பயணித்த தந்தை, தாய் மற்றும் மகன் ஆகிய மூவரும் சிறு காயங்களுக்குள்ளாகி அச்சிவேலி பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை அச்சிவேலி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தேசிய மக்கள் சக்தியின் இரத்தினபுரி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாந்த பத்மகுமாரால் தாக்கப்பட்டதாக கூறப்படும் போலீஸ் கான்ஸ்டபிளை சட்ட வைத்திய பரிசோதனைக்கு உட்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். சம்பவம் இடம்பெற்ற வேளையில் குறித்த போலீஸ் கான்ஸ்டபிள் மதுபோதையில் இருந்திருக்கக்கூடும் என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் எப்ஜு வுட்லர் ஊடகங்களுக்கு தெரிவித்தார். இதனை உறுதிப்படுத்த சட்ட வைத்திய அதிகாரி முன்னிலையில் அவரை பரிசோதனைக்கு உட்படுத்த நடவடிக்கை
நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தம்மை பாராளுமன்ற உறுப்பினர் தாக்கியதாக கூறி குறித்த போலீஸ் கான்ஸ்டபிள் போலீஸ் அவசர அழைப்பு பிரிவுக்கு தகவல் வழங்கியிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. சூரியகந்த போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் இந்த கான்ஸ்டபிள் சமீபத்தில் எம்பிட்டிய பகுதியில் பாராளுமன்ற உறுப்பினரின் உறவினருக்கு சொந்தமான கஞ்சா சுற்றி வளைப்பில் பங்கேற்ற அதிகாரி எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக எம்பிலிட்டிய பிராந்திய குற்றப்புலனாய்வு பிரிவு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். சம்பவம் நடந்த இடத்தின் சிசிடிவி காணொளிகள் மற்றும் அங்கிருந்தவர்களின் வாக்குமூலங்களின் அடிப்படையில் ஆரம்பகட்ட விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதற்கிடையில் தாம் எந்தவிதமான தாக்குதலிலும் ஈடுபடவில்லை என பாராளுமன்ற உறுப்பினர் சாந்த பத்மகுமார மறுத்துள்ளார். மேலும் தாம் பயணித்த வாகனத்தை வழிமறித்து போலீஸ் கான்ஸ்டபிள் அச்சுறுத்தியதாக கூறி கொலன்ன போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்நிலையில் சம்பவம் குறித்து போலீஸ் கான்ஸ்டபிளின் மனைவி கருத்து தெரிவிக்கையில் தமது கணவர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தாக்குதல் சம்பவத்தை தெரிவித்ததாகவும் அதன் பின்னர் அவரை வைத்தியசாலையில் அனுமதிக்க குடும்பத்தினர் நடவடிக்கை எடுத்ததாகவும் கூறினார்.